இந்த உலகத்துல நம்மால யாருக்காவது உதவி செய்ய முடியலைனாலும் பரவாயில்ல. ஆனா யாராவது நம்ம வாழ்க்கையில நமக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த அனுபவத்தை, அந்த சம்பவத்தை நம்மளால மறக்க முடியுமா? அப்படி நடக்கிற சில சம்பவம் நம்ம வாழ்க்கையவே மாற்ற வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு நான் சொல்ல போற கதை ஒரு தாயின் வாழ்க்கையில ஒரு முகம் தெரியாத மனிதர் ஏற்படுத்திய ஒரு முத்திரை தான். அதற்கு பிறகு நடந்த ஒரு அதிசயம். வாங்க இந்த ஸ்டோரியில பார்க்கலாம். ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஸ்டோரி கண்டிப்பா உங்க லைஃப்லயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சென்னையில ஒரு மழைக்கால மாலை நேரம். ராதா ஒரு தையல் வேலை செய்யற ஒரு சிங்கிள் மதர் தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த சிறிய வீடின் வாடகை, அப்புறம் கரண்ட் பில்லு, தன்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸு, அந்த மாதிரி எல்லா காசும் செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் அந்த தாய்க்கு ஒரு பெருமை தான், தன்னோட பையன் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளாக ஆக்கணும்னு. அந்த மகன் பேர் அர்ஜுன். அவனுக்கு 8 வயசாகுது. அந்த பையனை வளர்க்கறதுக்காக மட்டுமே இந்த தாய் உயிரோட இருக்கிறான். அந்த மழை நேரம் அர்ஜுன் சோகத்தோட வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா, பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே பர்த்டே ட்ரீட் கொடுப்பாங்க. ஆனால் என் நண்பர்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டப்போ நான் காசு இல்லைன்னு நீங்கள் சொன்னதை தான் சொன்னேன். அதனால எல்லாரும் என்னைய பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவன் அம்மாவுக்கு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுது. அப்போ அவனோட அம்மா ராதா ஒரு முடிவு எடுக்கிறான். காசு இருந்தாலும் இல்லைனாலும் இன்னைக்கு இந்த நாளை நல்லதாக கொடுக்கணும் தன் மகனுக்குன்னு நினைக்கிறாங்க. உடனே ராதா தன் மகனை பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்க நிற்கிற நிலையை பார்த்து வெயிட்டருமே டவுட்டாக தான் பார்க்குறாங்க. சரி, ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு ராதா 2 பூரி மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. பூரியும் வந்தது. ஆனால் ராதா சாப்பிடாம தன்னோட மகனை மட்டுமே சாப்பிட சொல்லி வற்புறுத்தி புன்னகையோட பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அர்ஜுன், நீயும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இருந்தாலும் வருத்தத்தோடையும் கண்ணீரோடையும் தன் மகன் சாப்பிட்ற அழகை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீ மட்டுமே சாப்பிடுப்பான்னு சொல்கிறான். இப்போ ராதா பில்லிங் கவுண்டருக்கு போய் பர்ஸை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பில் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க, அந்த பக்கத்து டேபிளில் உள்ள ஒரு ஜென்டில்மேன் கட்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. ராதாக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதோட ஒரு சின்ன துண்டு சீட்டும் இருக்குது. அந்த துண்டு சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கும் இதே போல் முகம் தெரியாத ஒருவர் உதவி செஞ்சாங்க, அதை நான் என் வாழ்நாள்லேயே மறக்கலை. நீங்களும் உங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தையும் மறக்காமல் இதே போல் பல பேருக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இதுதான் என்னோட வேண்டுகோள்னு அந்த சின்ன துண்டு சீட்டில் எழுதியிருந்தது. ராதா ரொம்பவே அழுது தன்னோட நன்றியை அந்த முகம் தெரியாதவருக்கு சொல்கிறான். ஆண்டுகள் கணக்கில்லாமல் ஓடுது. அந்த சம்பவம் அர்ஜுன் மனசில் ஆழமாகவே பதிஞ்சிருக்கு. நானும் பெரியவனாகி கஷ்டப்படுற ஒருவருக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உதவுவேன்னு நினைக்கிறான். அவனும் வளர்ந்து டாக்டர் ஆகுறான். ஒரு நாள் டாக்டர் அர்ஜுனா எமர்ஜென்சி வார்டில் டியூட்டியில் இருக்கிறான். அப்போ ஒரு வயசானவர் ரொம்பவே அன்கான்ஷியஸாக ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. யாரோ சில பேர் தான் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அவருக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது. மற்ற டாக்டர்ஸ் எல்லாரும் அவரை பார்த்துட்டு அவரை உயிர் பிழைக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் அர்ஜுன் அவர் முகத்தை திரும்பி பார்க்குறான். அவனுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி. அவன் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாள் ஞாபகம் வருது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இவங்க சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ண அந்த மனிதர் தான். அவங்க அம்மா கவனிக்கல, ஆனாலும் இவன் அந்த மனிதரை கவனிச்சிருந்திருக்கான். அர்ஜுன் உடனே அவங்க கைகளை பிடிச்சு, சார், நீங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே என் வாழ்க்கையை மாற்றிருக்கிறீங்க. நான் கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி தீவிரமாக சிகிச்சை அளிக்கிறான். அந்த முதியவர் உயிர் பிழைக்கிறாரு. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அர்ஜுனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவன் அவர் கையை பிடிச்சிட்டு சொல்றான், அன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்ச உதவி இன்னைக்கு நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த முதியவர் சொல்றாரு, இதை நீ இப்பவே நிறுத்திடக்கூடாது. இந்த செயல் இனியும் தொடரப்பட்டாதான் இந்த மனிதாபிமானம்கான மனித சங்கிலி தொடரும்னு சொல்றாரு. நம்ம லைஃபும் இப்படிதாங்க. ஒரு சிறிய உதவி ஒருவர் வாழ்க்கையை மட்டும் இல்லாம ஒரு தலைமுறையையே மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது. அதனால உங்க கையில பணம் இருந்தாலும் இல்லைனாலும் கருணை உள்ள மட்டும் இருந்தா இந்த உலகமே நிச்சயமா நல்லதா மாறும்.